ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான். மார்னிங் டைமில் நம்ம தெரு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அன்றைக்கி முன்னாடி நாள் நைட்டு பார்த்திங்கன்னா நல்ல மழை பெஞ்சிருந்தது. அதனால் மார்னிங் பார்க்கும்போது அந்த வியூ கிளைமேட் எல்லாமே சூப்பராக இருந்தது. அதனால சரி உங்களுக்கு வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்திருந்தேன். இது நம்ம வீட்டு வாழை மரம். இது என்ன வாழைன்னு பார்த்தீங்கன்னா பச்சை நடா வாழைப்பழம் தான். மார்னிங் கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா, சூப்பராகவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் கனகாமரம் பூச்செடி, அதுக்கப்புறம் ஒரு எல்லோ கலரில் ஒரு பூ இருக்கும். அது என்ன பூன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஆனால் இது சாமிக்கெலாம் வைப்பாங்க. இது பார்த்திங்கன்னா நாட்டு கனகாமரம். அதுக்கப்புறம் குண்டு மல்லி ஒரு 2-3 பூ பூத்திருந்தது. அந்த மழை துளி எல்லாம் பட்டு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஆடி பட்டத்துக்கு விதை போட்டிருந்தோம் இல்லைங்களா, அது பாவக்காய் பூ வச்சுருக்கு இப்போ தான். அப்புறம் காக்கட்டான் பூச்செடி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா ரோஸ், சித்தி பொண்ணு அவங்க வீட்டில் ரோஸ் பூத்திருந்ததுன்னு சொல்லிட்டு பெருசு கொடுத்துருந்தா. அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் பார்த்தோம் இல்லைங்களா கனகாமரம், இந்த கனகாமரம் எல்லாமே பறித்து கட்டி தலையில் வச்சோம். கட்டும் போதே கலர் பார்த்திங்கன்னா அட்ராக்ஷனாக இருந்தது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எனக்கு கனகாமரம் பிடிக்காது. அது நானே பறித்து நானே கட்டினோடனே அந்த கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டனாக இருந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு அந்த கலரு. அதனால தான் சரின்ட்டு அந்த பூவை கட்டி தலையில் வச்சுருந்தேன். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. இது பார்த்திங்கன்னா என்னோடய ஒரிஜினல் ஹேர் தான். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஹெர்பல் ஹேர் ஆயில் சேல் பண்ணுறோம். நம்ம ஹேர் ஆயில் நேம் பார்த்திங்கன்னா ஆர்ஜே நேச்சுரல்ஸு. 100% பியூர் நேச்சுரல் தான். எல்லாமே நம்ம வீட்டு தோட்டத்தில் ஹோம்மேடாக பறித்து அதுக்கப்புறம் அது எல்லாமே அரைச்சி பியூர் கோகோனட் ஆயில், அதாவது சல்ஃபர் இல்லாத பியூர் கோகோனட் ஆயிலில் தான் நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயிலை ரெடி பண்ணுறோம். 21 ஹெர்பல்ஸ் இருக்குது அதில். வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். 21 ஹெர்பல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால நம்ம தலையில் பொடுகு இருந்தாலும் போகும், ஹேர் க்ரோத் இருக்கும், பேபி ஹேர் நிறைய க்ரோத் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆயிலை வச்சுட்டு இதுவரையும் சொன்னவங்க எல்லாமே ரொம்ப கூலிங்காக இருக்குது, ஹேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பொடுகு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டுருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் க்ரோத் ஆகிருக்க வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோட்டோ அதை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அரைச்சது எல்லாமே எண்ணெயில் போட்டு அதுக்கேற்ற ஒரு பதம் வரும். அந்த பதம் வரையும் ஆயிலை நம்ம காய்ச்சணும். காய்ச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 டே ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் வடிகட்டுவோம், நல்லா ஆறுனதுக்கப்புறம். அதனால் நீங்கள் ஆர்ட்ரு பண்ணிங்கன்னா ஆயில் ரெடி பண்ணி உங்களுக்கு டெலிவரி கொடுக்க 1 வீக் ஆகும். நீங்கள் ஆர்ட்ரு பண்ணதுக்கப்புறம் தான் ஆயில் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுவோம். உங்களுக்கு ஆயில் வேணுன்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்ட்ரு பண்ணிக்கோங்க. ஆயில் பார்த்திங்கன்னா அப்படியே பச்சை தண்ணி மாதிரி இருக்கும், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். வேணும்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரெகுலராக அப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸ்மெல் பார்த்திங்கன்னா நேச்சுரலாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கார்டன் டூர் வேணுன்னா சொல்லுங்கள், நான் ஒரு வீடியோவை